அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் இறை வார்த்தையின் முதல் 2 வரிகள். திருச்சட்டம் ஆவிக்குரியது என்பது நமக்கு தெரிந்ததே, ஆனால் நான் ஊன் இயல்பினன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கடவுளின் கட்டளைகளை தான் புனித பவுல் இங்கு திருச்சட்டம் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். யார் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வார்கள்? யார் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ முடியாமல் இம்மையிலும் மறுமையிலும் ஆசிரை இழந்து வாழ்வார்கள் என்று ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இங்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். திருச்சட்டம் ஆவிக்குரியது என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? கடவுளின் கட்டளைகள் ஆவிக்குரிய தன்மை உடையதாக இருக்கிறது என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். இவ்வாறு கடவுளின் கட்டளைகள் ஆவிக்குரிய தன்மை உடையதாக இருப்பதால் பரிசுத்த ஆவியில் புது பிறப்படைந்து ஆவிக்குரிய இயல்பில் வாழ்கிற மனிதர்களால் மட்டும்தான் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்று வாழ முடியும். மாறாக கடவுளின் கட்டளைகள் ஆவிக்குரிய தன்மை உடையதாக இருப்பதால் ஆவிக்குரிய இயல்பில் புது பிறப்பு அடையாமல் ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்கிற மக்களால் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ முடியாது. எனவே அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசிரை இழந்து வாழ்வார்கள் என்று புனித பவுல் இங்கு ஒரு அழகான கருத்தை தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். இயேசுவின் 3 ஆண்டுகால பணி வாழ்க்கையில் அவரோடு வாழ்ந்த திரு தூதர்கள் ஊன் இயல்பின் தன்மையில் வாழ்ந்ததால் அவர்களால் கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்களை செய்ய முடியவில்லை, அவர்களால் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ முடியவில்லை என்று புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 24ஆம் இறை வார்த்தையும், புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 23ஆம் இறை வார்த்தையும், புனித யோவான் எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தையும், புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 49ஆம் இறை வார்த்தையும் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. இவ்வாறு ஊன் இயல்பின் தன்மையில் வாழ்ந்த திருத்தூதர்கள் பரிசுத்த ஆவியின் அருள் பொழிவால் புது பிறப்படைந்து ஆவிக்குரிய இயல்பில் அவர்கள் வாழும் போது கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்ததாகவும் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்று நாமும் பரிசுத்த ஆவியில் புது பிறப்படைந்து ஆவிக்குரிய இயல்பில் ஆவிக்குரிய தன்மையில் வாழும் போதுதான் ஆவிக்குரிய தன்மையுடைய கடவுளின் கட்டளைகளை நாம் முழுமையாக கடைபிடித்து வாழ முடியும். அப்போதுதான் இம்மையிலும் நாம் ஆசி பெற்று வாழ்வோம், மறுமையிலும் நாம் ஆசி பெற்று வாழ்வோம். மாறாக பரிசுத்த ஆவியில் புது பிறப்பு அடையாமல் நாம் மனித இயல்பில் ஊன் இயல்பின் தன்மையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்மால் கடவுளின் கட்டளைகளை ஒரு நாளும் முழுமையாக கடைபிடித்து வாழ முடியாது. இதனால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசிரை இழந்து வாழ்வோம் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, திரு தூதர்கள் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து ஜபத்தில் நிலைத்து நின்று பரிசுத்த ஆவியால் புது பிறப்படைந்து ஆவிக்குரிய இயல்பில் அவர்கள் மலர்ந்து ஆண்டவருக்கு ஏற்புடைய காரியங்களை செய்தார்கள், கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தார்கள் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஜபத்தில் நிலைத்து நிற்போம். அப்பொழுது பரிசுத்த ஆவியில் நாமும் புது பிறப்படைந்து ஆவிக்குரிய இயல்பில் நாம் புது மனிதர்களாக மாறும் போது நாமும் இந்த உலகில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார், அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் ஜெபத்தில் நிலைத்து நின்று வாழ்ந்து ஆவிக்குரிய இயல்பில் புது படைப்பாக மாறுவோம். இவ்வாறு ஆவிக்குரிய இயல்பில் கடவுளின் கட்டளைகளை நாம் முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார், அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களே.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யாரால் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ முடியும், யாரால் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ முடியாது என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் பரிசுத்த ஆவியில் புது பிறப்படைந்து ஆவிக்குரிய இயல்பில் உம்முடைய கட்டளைகளை இந்த உலகில் நாங்கள் முழுமையாக கடைபிடித்து வாழும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள், இந்த இறை செய்தியை கேட்கிற மக்கள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.